Hi guys, welcome to Honey Badger channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதுன்னா நீமோ பாயிண்ட். இன்டர்நெட்டை திறந்தாலே நீமோ பாயிண்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் எப்பயுமே இருக்கும். ஏன்னா என்ன இது நீமோ பாயிண்ட்? சில பேர் போனோடனே டேஞ்சரஸ் அப்படின்றாங்க, சில பேர் போனோடனே இது மிஸ்டீரியஸ் பிளேஸ்ன்றாங்க. அதெல்லாம் இல்லை. இதோட சயின்டிஃபிக்கா என்ன, இதோட இது பத்தி ஒரு ஹிஸ்டரி என்ன, இது கரண்ட்லி இல்லை, எப்பயுமே எப்படி இருக்கு, இது ஏன் ஓவர் ஹைப் ஆக்குறாங்க, இதை ஹைப் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்ஸ் தான் இப்போ நாங்கள் பேச போறது. ஸோ ஓவர் டு யூ அருண். தேங்க்யூ கிரண். ஸோ பாயிண்ட் நீமோங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு டெஃபினேஷன் பற்றி நம்ம கேள்விப்பட்டோம்னா ஓஷனிக் போல் ஆஃப் இன்ஆக்சசிபிலிட்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு போனீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு யூ டோன்ட் கெட் எனி ஆக்சஸ் அட் ஆல். ஈவன் கண்டெய்னர் ஷிப்ஸ் கூட இங்கே போக மாட்டாங்க, ஏன்னா கண்டெய்னர் ஷிப்ஸ்க்கு ஒரு ட்ரேட் ரூட் இருக்குது, அதில் தான் போவாங்க. இங்கே இந்த பாயிண்ட் நீமோ வந்துட்டு சொன்னோம்னா டெட் அண்ட் மாதிரி தான் சொல்லலாமே அந்த கண்டெய்னர் ஷிப்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நீமோவில் தான் நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது ஃபியூவலான ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் இங்கே தான், அதாவது எப்படி சொல்லணும்னா இங்கே தான் பொதுக்கி வைக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் கிரேவ்யார்டுன்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட் நீமோவில் நிறையா இஃப் நாட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட்னு இருக்கலாம்னு சொல்ல முடியும். அது இல்லாமல் இங்கே ஒரு வேளை சே ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் அந்த பாயிண்ட்ல போய் ஸ்டக் ஆயிட்டான்னா அவனுக்கு ஸ்பேஸ் தான் கிட்ட, லேண்டு கிட்ட கிடையாது. ஏன்னா ஸ்பேஸ் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம், அவங்களுக்கு அதாவது இந்த பாயிண்ட் நீமோ வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வெறும் 400 கிலோமீட்டர்ஸ் தான். அதுவே ஒரு லேண்ட் பார்த்தீங்கன்னா 2300 கிலோமீட்டர்ஸ். சொல்லணும்னா ஓன்லி யூ சி ஓன்லி வாட்டர், யூ டோன்ட், ஸ்பேஸ் தான் நம்ம ரொம்ப கிட்ட. ஸோ வெரி டேஞ்சரஸ் ஸ்பாட் சொல்லணும்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நாட் ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்லணும்னா பாயிண்ட் நீமோங்கிறது ஒரு நாட் ஓன்லி ஜஸ்ட் தூரமாக இருக்கிற இடம் மட்டும் இல்லை, அட் த சேம் டைம் மோஸ்ட் டீப்பஸ்ட் பாயிண்ட். 4000 மீட்டர், சுருக்கமாக சொன்னால் 4 கிலோமீட்டர். இப்போது நீ பூர்ஜ் கலிஃபியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இட் அப்ராக்சிமேட்லி 832 மீட்டர்ஸ், அதாவது 0.8 கிலோமீட்டர்ஸ். அப்போது 4 கிலோமீட்டர்லாம் எவ்வளோ டீப் இருக்கும். ஸோ இதுக்கு பாயிண்ட் நீமோ பேர் வந்தது கூட டீப்பஸ்ட் பாயிண்ட், அதனால பாயிண்ட் நீமோன்னு வச்சாங்க. அது இல்லாமல் இங்கே வந்துட்டு அதாவது யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அந்த ஏதோ பாய்ஸ் இருக்கும் அதில் போய் இருக்கிற மாதிரி. யார் அங்கே போக முடியாது, அங்கே போனீங்கன்னா இட்ஸ் அ சூசைடுன்னு சொல்லலாம். ஓவர் டு யூ கிரண். ஸோ ஆக்சுவலாக நீ என்ன சொன்னியோ, நான் ரீசர்ச் பண்ணும்போதும் எனக்கும் ஆஸ் இட் இஸ் இதுவும் கிடச்சது. இதை தாண்டி நான் நிறைய சில டிஃப்ரெண்ட்டான விஷயம், ஏன்னா யூடியூப்ல வந்து நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் அங்கே சர்ஃபிங் பண்ணிட்டு ஆமாம் அந்த பாயிண்ட்டை போய் வீடியோ எடுத்து போட்டோன்னே நான் நீமோ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், அதுதான் எல்லாருமே போகிறாங்க. அது இல்லைன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் பாயிண்ட்ன்றது வந்து மரியானா ட்ரென்ச்ன்றது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மரியானா ட்ரென்ச்ன்றது ரொம்ப டீப்பஸ்ட் பாயிண்ட். சம் 4 to 5 பீப்புள்ஸ் வந்துட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதில் ஜேம்ஸ் கேமரான்றது ஒருத்தர், யாருன்னா அவதார் மூவியை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ இத்தனை பேர் இதெல்லாம் போயிருக்காங்க, அதே மாதிரி தானே இதுவும் போயிருப்பாங்கன்னு அப்புறம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். ஒரு நீமோ பாயிண்ட்டுக்கு வந்து நார்மல் பீப்புள் வந்துட்டு நார்மல் பீப்புள் என்னென்ன இந்த நயன்தாரா கான்ட்ரவர்சி எடுத்துட்டு வந்துடாதீங்க. அப்படின்னா நம்ம மாதிரி காமன் பீப்புள் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பேஸ் மாதிரியோ இல்லை ஒரு எக்ஸ்ப்ளோரட்டிங் மாதிரியோ அங்கே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அங்கே போனோம்னாவே சம் வீக்ஸ் அண்ட் வீக்ஸ் நீங்க டிராவல் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் thousands of months இல்ல months இல்ல, நான் சொல்றது வந்து ஃபினான்ஷியலா சொல்றேன். hundreds of thousands of dollars வந்து நீங்க அங்க பே பண்ணி தான் நீங்க போகணும். அவ்வளவு பே பண்ணி போய் உங்களுக்கு அதுல ரிட்டர்ன் பேக் எதனா இருக்கிறான்னா நத்திங் மச். சேட்டலைட் பத்தி ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே நம்ம பார்க்கும்போது என்னன்னா நிறைய டிஃப்யூஸ்டான வேலை செய்யாத சேட்டலைட்ஸா இருக்கட்டும், இல்ல சம் எக்யூப்மெண்ட் பார்ட்ஸா இருக்கட்டும், ஸ்பேஸ்ல இருக்கிறது எல்லாமே எர்த்துக்கு லேண்ட் பண்ணணும், ஆமா, யார் மேலேயும் விழக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்துல நீமோ பாயிண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து சம் thousands of மெட்டல்ஸ், ஐ மீன் ஸ்பேஸ்க்கு சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க விழுந்திருக்கு. அதை சிம்பிளா இவங்க கிரேவ்யார்டுன்னு சொல்றாங்க. தவிர அங்க போயிட்டு எவனா ஒரு ஸ்கிராப் பிசினஸ் பண்றவன் அங்க அதை தோண்டினாவே அவ்வளோ ஸ்கிராப்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். சம் பில்லியனியர் எல்லாம். ஆமா, எக்ஸாக்ட். அவ்வளோ இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், அங்க ப்ளூப் அங்க ஒரு சவுண்ட் கேட்டுச்சான். அதாவது சயின்டிஃபிக் ரீசர்ச் பண்ணுறப்போ ஒரு எப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு மிஸ்டீரியஸ் அனிமல் சமுத்திரத்துக்குள்ள
இருக்குமாங்கிற ஒரு ரீசர்ச் பண்றப்போ ஒரு ப்ளூப்ங்கிற சவுண்ட் கேள்விப்பட்டிருக்கு. ஸோ பாயிண்ட் நீமோ இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் தட் ப்ளூப். ஆமா, இப்போ எப்படின்னா இப்போ 72% ஆஃப் எர்த் வந்து வாட்டர் தான் ஆக்கிபை பண்ணப்பட்டிருக்கு. அப்படி வாட்டர் ஆக்கிபை பண்ணப்படும் போது நம்ம ஹியூமன்ஸ்க்கு ஆக்சஸாக இருக்கிற ஏரியாஸ்லாம் நம்ம போயிட்டு நிறைய விலங்குகளை ஹண்ட் பண்ணியோ இல்லை அதை கேட்ச் பண்ணியோ நம்ம வந்து சில பேர் வளர்த்துக்குவாங்க, சில பேர் சாப்பிடுவாங்க. பட் ஹியூமனே ஆக்சஸ் பண்ணாத இடத்துல நிறைய உயிரினம் இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு, டிஃப்ரெண்டா நம்ம பார்க்காத ஸ்பீசிஸ். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, அத்தனை கிலோமீட்டர்ஸ் நிறைய பேர் வேர்ல்டாவே ஒரு 5 to 10% பீப்புள் தான் அந்த இடத்துக்கு ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் சர்வேலன்ஸ் பண்றதுக்கு கூட யாருமே இல்லை, பண்ணவும் முடியாது. லைக் ஏன்னா அது வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃப்ரம் நோவேர் பொசிஷன். அது ஸ்பேஸ்காரங்க தவிர வேற யாருமே யூஸ் பண்ணிக்கவும் எதுவும் உதவாது. இன்னொன்று வந்துட்டு இது இடத்துல சில பேர் வந்துட்டு போட்டிருக்க வீடியோஸ் வந்து ஃபேக்ட் இருக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் என்னன்னா அது வந்து டூரிஸ்ட் காரங்க இல்ல. ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு இடத்துக்கு போற, அந்த இடத்துல அந்த ஷாப் ஒரு ஃபேமஸ்னா நீ அங்க விசிட் பண்ணிட்டு எப்படி போவியோ அந்த மாதிரி இவங்க ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு சீல பெரிய ஷிப்ல டிராவல் பண்ணும்போது அப்போ அவங்க ஓகே பார்க்கும்போது இங்கேருந்து எனக்கு மாதிரி ஐ மீன் அந்த நீமோ பாயிண்ட் வந்து ஒரு 10 minutes டிராவல் 1 hour டிராவல் போது அப்போ ஸ்பெண்ட் பண்ணி இவங்க என்ன பண்றாங்கடான்னா அந்த நீமோ பாயிண்ட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சர்ஃப் பண்ணி போயிட்டு வீடியோ போட்டு திரும்பி அவங்களால சர்ஃப் பண்ணிட்டு வர முடியாது. அந்த ஷிப் வந்து அவங்கள சர்வை பண்றதுக்கு லைக் எப்படி சொல்றது, ஷிப் வந்துட்டு அவங்கள திரும்பி கெட் பேக் பண்ணி ஒரு கார் மாதிரி உங்களை டிராப் பண்ணிட்டு நீங்க அங்க போயிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு திரும்பி வந்துட்டு திரும்பி நீங்க ஷிப்ல ஆக்சஸ் பண்ணு. ஏன் சொல்றேன்னா ஏன் அங்க நிறைய பேர் போக முடியாது, சர்வே பண்ண முடியாதுன்னா நீங்க அவ்வளவு தூரம் போனோம்னா உங்களுக்கான ஃபுட்டு, ஃபியூயல் அண்ட் உங்களுக்கான டீஹைட்ரேட் ஆகாம எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டல் ஸ்ட்ரெயின்ஸ், பிசிக்கல் ஸ்ட்ரெயின்ஸ் நிறையவே இருக்கும். இதெல்லாம் நீங்க டாலரேட் பண்ணி அங்க போய் அது ஒரு ஐலாண்டா இருந்தா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க ஒரு 10 to 15 days அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று அங்க இருக்கிறத வச்சு சர்வே பண்ணலாம். பட் அது ஒண்ணுமே இல்லை. இன்னொன்னு என்னன்னா நிறைய பேருக்கு வந்துடும் இந்த சப்மரைன் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அந்த சப்மரைனோட இந்த கோஸ்டல் கார்ட்ஸ் அந்த ஒரு இது மாதிரி பிளாக் மாதிரி ஒரு மெட்டல் பிளாக் மாதிரி இது வந்து நிறைய பேரை நான் பார்க்கும்போது எனக்கும் இருந்த கேள்வி வந்து இது யார் அங்க எடுத்துன்னு போய் வச்சா, இது எவன்டா அங்க எடுத்துன்னு போய் இன்ஸ்டால் பண்ணாங்க. அது அப்படி கிடையாது. ஆமா, அது ஒண்ணு இல்லவே இல்ல. அது ஆக்சுவலி போர்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும். அதாவது ஷிப்புக்கு ரேடார் இருக்கும். ஸோ நைட் டைம் வந்துட்டு இருட்டில் தெரியாததுனால அந்த புயஸ் வந்துட்டு ஷிப்பு கண்டெய்னர் ஷிப்புக்குள்ள அது ஒரு ரேடார் மாதிரி, அதாவது இந்த ஒரு லேன் மாதிரி சொல்லணும்னா நமக்கு புரியற மாதிரி ஒரு லேன், இந்த பக்கம் போய் இந்த பக்கம் வரணும். ஸோ அந்த சிக்னல் வந்து ஷிப்பு கண்டெய்னர் ஷிப்புக்கோ அந்த வந்து சிக்னல் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் இது டைவெர்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்படி போகணும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ரோட். அதுக்கு புயஸ்ங்கிறது லைனாக வச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா இது வந்து கோஸ்டல் கார்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வார்ன் பண்றதுக்கு கூட இது ஒரு சிக்னலா யூஸ் பண்றாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாராலையும் அந்த இடத்துல போயிட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு வர முடியாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து ஃபிஷர்மேன்ஸ்க்கு வந்து ஒரு லிமிட் இருக்கும். இந்த லிமிட் மேல அவங்க போயிட்டு அங்க மீன் பிடிக்க கூடாது, அவங்க வந்து இங்க மீன் பிடிக்க கூடாது. அந்த மாதிரி கோஸ்டல் கார்ட்ஸ் வந்து சில வார்னிங் சைன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துலலாம் நான் அவங்களை பார்க்க கூடாது, இதை தாண்டி நான் அவங்களை பார்க்க கூடாது, அத்துமீறி நுழைஞ்சா என்ன ஆகும்ன்றது உங்களுக்கே தெரியும். சில பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சுட்டு கொல்லப்படுவாங்க. பட் சேம் கான்டினென்ட் சேம் கண்ட்ரிக்கார பாத்தீங்கன்னா வார்னிங் பண்ணி அரெஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அதர் கண்ட்ரிஸ்காரங்க பார்த்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்றதே தெரியாது. இன்னும் சொல்லணும்னு ஆக்குறேன், ரீசெண்டா ஒரு டீப் சி சேலஞ்சு ஒருத்தர் ட்ரை பண்ணார். டைட்டானிக் ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்றது. டைட்டானிக் ஷிப் நீங்க பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் டீப் தான். அவங்க போனாங்க, சப்மரீன் வச்சு போனாங்க, சின்னதா ஒரு சப்மரீன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க போனவங்க திரும்பி வரல, செத்து போயிட்டாங்க ப்ரெஷர்னால. ஸோ ஆஃப்டர் ஆல் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம அவ்வளோ ப்ரெஷர்னா திங்க் அபவுட் 4 kilometers டீப், வெரி டேஞ்சரஸ். ஆமாம், இது வந்து நாங்கள் எந்த ஒரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை இமேஜினரி பேஸ்டோ எதுவும் சொல்லலை. நாங்கள் அதெல்லாம் ரீசர்ச் பண்ணும்போது எங்களுக்கு எந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதோ நாங்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுக்கு நாங்கள் வீடியோவாக பண்ண காத்துட்ருக்கோம். ஸோ பார்க்கலாம். இன்னொரு வீடியோட எண்டு கொண்டோம். நீ என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஆல்சோ இங்கே நாங்கள் கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நாங்கள் போஸ்ட் பண்ணுற நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் சம் சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சேம் கைஸ். ஸோ கமெண்ட்ஸ் கூட
வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ் போஸ்ட் இட். ஷியோர். ஸோ அது வரைக்கும் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. ஓகே வருண், Yeah. சொல்லிடலாமா? Yeah, பாய். சொல்லிடலாம். 3, Bye. 2, 1 பாய். Bye.